வெல்கம் டு நந்து சுதா விலாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பண்ணாரி அம்மன் கோயில் மற்றும் பவானிசாகர் டேம், இந்த ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திருப்பூர்லேருந்து அவினாசி புளியம்பட்டி வழியாக பண்ணாரி போயிருந்தோம். இந்த பண்ணாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது சத்தியமங்கலம் டு மைசூர் ரோட்டில் திம்பம் மலைப்பகுதியோட என்ட்ரன்ஸில் இந்த கோயில் அமைந்திருக்குது. இந்த கோயில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளியம்பட்டி வந்தாச்சு. இன்னும் 30 மினிட்ஸில் நம்ம கோயிலை ரீச் ஆகிடலாம். இப்போ ரோடு வசதின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னே சொல்லலாம். இப்போ 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சேஃப்டியாக போயிட்டு வரலாம். இப்போ நம்ம சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, மான், சென்னாய், கரடி போன்ற விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா மழை வந்துட்டுருக்கு. இந்த மலைக்கும் கிளைமேட்டுக்கும் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம போகிற வழியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கால்வாய்கள்லாம் நிறைய தண்ணி போகிறத நின்று ரசிச்சுட்டு போகலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. பைக் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு லைனில் போயிட்டுருக்குறோம். இப்போ ஆடி மாதங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமியை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் தீமிதி திருவிழா வரும். அப்போ இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் ஆகிய இடத்துலேருந்து நிறைய மக்கள்லாம் வழிபட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவிலேருந்து அவ்வளோ மக்கள் வந்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் தீ மிதிப்பாங்க. இங்கே கண்டினியூவாக 12 மணி நேரம் தீமிதி திருவிழா நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் விபூதி கிடையாது, புற்றுமண் விபூதி தான் பிரசாதமாக தராங்க. இப்போ நம்ம சாமி பாட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கோயிலில் பார்த்தோம்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வர்ற வரைக்குமே ஒரு வேலி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த சிற்பங்களாகட்டும் பெயிண்டிங் ஆகட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த கோயிலில் பார்த்தோம்னா இந்த எடைக்கு எடை போடுவாங்கம்பாங்க, அதுக்காக ஒரு தராசும் வச்சுருக்கிறாங்க. இந்த கோயிலில் இருக்கிற தீமதிக்கிற இடத்துல மக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளேயே பிரசாதங்கள்லாம் நிறையா விற்கிறாங்க. சாமியோட ஃபோட்டோஸும் நிறையா விற்கிறாங்க. இந்த கோயிலில் நடை திறப்பு நேரம்னு பார்த்தோம்னா காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மாலை 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறாங்க.
இந்த கோயிலில் குடிநீர் வசதியாகட்டும், பாத்ரூம் வசதியாகட்டும் எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர்ற பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலேருந்தே சமைச்சு எடுத்து வந்து இங்கே சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் தேவையான பொருள்கள்லாம் கொண்டு வந்து இங்கேயே சமைச்சும் சாப்பிட்டுட்டும் போகிறாங்க. இந்த கோயிலோட பேக் சைடில் பார்த்தோம்னா நவீன குங்குமம் தயாரிப்பு கூடம் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடில் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள்லாம் நிறையா இருக்கும்.